ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பர்கள். என்ஐஓஎஸில் போஸில் படித்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ் கீழே இருக்கிற கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. அது கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு. ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட் போயிருங்க. அதில் எலிஜிபிலிட்டி ரெகக்னிஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம் ஆஸ் பர் 10th கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, இமெயிலு, கன்ஃபார்ம் இமெயிலு, மொபைல் நம்பரு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே முடிச்சிங்களா வெளியே முடிச்சிங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு லாகின் டீட்டெயில்ஸ் வரும். உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தான் வந்து லாகின் டீட்டெயிலாக இருக்கும். அதை வச்சு திருப்பி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்துலேயே லாகின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு லாகின் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி அப்ளை பண்ணுறீங்க, ஓகேவா, எல்லாமே நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் 10th 12th வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷனு, பேமெண்ட் ரிசிப்ட்டு, அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பிரிண்ட் எடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃபீஸ் அங்கே அமுச்சு விட்ருங்க. அமுச்சு விட்டுட்டிங்கன்னா உங்கள் காலேஜுக்கே ஒன்றில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் போயிடும். இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.